வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. தெற்காசியாவில் இலங்கை, இந்தியா, சீனா ஆகியன ஒன்றிணைந்து கூட்டு செயற்றிட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது கனவு என்று தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீ சென்ஹோங். கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் தூதுவர் ஹீ சென்ஹோங்கிற்கும் ஊடக பிரதிநிதிகளுக்கும் இடையில் சீன அரசாங்கத்தின் செயற்பாட்டு அறிக்கை மற்றும் வெளிவிவகார கொள்கை மற்றும் உறவுகள் தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆசிய கண்டத்தில் இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய நாடுகள். இரு நாடுகளும் நட்பு நாடுகள். ஒரே எல்லையை கொண்ட நாடுகளாகவும் உள்ளன. பாரம்பரிய நாகரீகத்தையும் கொண்ட நாடுகளாகவும் உள்ளன. இரு நாடுகளிலும் பெரும் சந்தை வசதி காணப்படுகின்றது. அதே நேரம் இரு நாடுகளுக்கும் பொருளாதார அபிவிருத்தி என்ற ஒரே இலக்கும் காணப்படுகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் முன்னேற்றம் அடைந்து மேம்பட்டவையாக இருக்க வேண்டியது அவசியமாகும். மோடி தலைமையிலான இந்தியாவும் ஷி ஜின்பிங் தலைமையிலான சீனாவும் முரண்பாடுகளை களைந்து நல்லிணக்கத்துடன் பயணிக்க வேண்டியது அவசியமாகின்றது என்றார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் மலேரியா தொற்றுக்குள்ளான 23 வயது இளைஞர் ஒருவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் யாழில் மீண்டும் மலேரியா நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறித்த இளைஞர் ஐரோப்பா செல்வதற்காக முகவர்களால் கடந்த டிசம்பர் மாதம் அழைத்து செல்லப்பட்டு சியாரா லியோன் என்ற மத்திய ஆப்பிரிக்க நாட்டில் கைவிடப்பட்டிருந்தார். பயணம் தடைப்பட்ட நிலையில் சுகவீனமுற்றிருந்த இந்த இளைஞர் இலங்கைக்கு உறவினர்களால் கடந்த 11ஆம் தேதி அழைத்து வரப்பட்டிருந்தார். இவர் பிளாஸ்மோடியம் பால்சிஃபோரம் என்ற மலேரியா கிருமி தொற்றுக்குள்ளாகியுள்ளார் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் சி யமுனானந்தா கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் மலேரியா தொற்று முற்றாக ஒழிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்று திரும்புவதற்களூடாக மலேரியா தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் அவர்கள் விமான நிலையத்தில் உள்ள மருத்துவ அதிகாரியையோ அருகிலுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையையோ அல்லது மருத்துவமனையோ அணுகி உரிய மருந்து ஆலோசனை தடுப்பு மருந்து பெறுவது அவசியம் என்றார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ள அமெரிக்க வரிகள் தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அலுவலகத்துடன் கலந்துரையாடுவதற்கு இலங்கை தூதுக்குழு அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை எவ்வாறு இந்த வரிகளை தவிர்க்கலாம் என்பது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்படும். நாட்டின் பொருளாதார நிலைமை ஸ்திரமின்றி இருப்பதால் ஏற்றுமதிகள் மீதான இத்தகைய வரிகளை இலங்கையால் தாங்க முடியாது. நிதி அமைச்சு, வெளியுறவுத்துறை அமைச்சு மற்றும் வர்த்தக சமூகத்தின் பிரதிநிதிகளுடன் அடுத்த மாதம் அமெரிக்காவில் உயர்மட்ட இலங்கை வர்த்தக சம்மேளனம் நடைபெறும். இந்த பயணத்தில் அமெரிக்க வர்த்தக அலுவலக உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும். வரி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடவும் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும் என்று இலங்கை நம்புகின்றது. சர்வதேச நாணய நிதி திட்டத்துக்குள் செயற்படும் இலங்கைக்கு அதிகரித்த கட்டணங்களை தாங்க முடியாது என்பதால் வரி சலுகை கிடைக்கும் என்று நம்புகின்றோம் என்றார். இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகும் கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான வினாத்தாள்கள் பரீட்சை நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று ஆரம்பமாகும் பரீட்சை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 3663 நிலையங்களில் நடக்கும் பரீட்சையில் 4,78,182 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவார். பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஆகிய பொருளாதார குற்றங்களுக்கு எதிரான ஆய்வுகளுக்காக இலங்கை வெளிநாட்டு ஆலோசகர் ஒருவரை பணியமர்த்தியுள்ளது. சட்டத்தரணியும் பண மோசடி தொடர்பான ஆசிய பசிபிக் குழுவின் முன்னாள் நிர்வாக செயலாளருமான கோல்டன் ஹீக் இலங்கை மத்திய வங்கியால் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தால் பரிந்துரைக்கப்பட்டபடி இந்த ஆலோசகர் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஹீக் 2025 மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் உரிமம் பெற்ற வங்கிகள் உட்பட இடைவெளிகளை கண்டறிந்து 2026ஆம் ஆண்டு பரஸ்பர மதிப்பீட்டுக்கு தயாராவதற்காக ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை வழங்குவார் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பு துறைமுகத்தின் தெற்கு இறங்கு துறையில் இருந்து கொலன்னாவை களஞ்சிய சாலைக்கு எரிபொருளை விநியோகிக்கும் நிலத்தடி குழாயில் ஏற்பட்ட கசிவால் 100 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் ஆனந்த் பாலித்து தெரிவித்துள்ளார். முத்துராஜவெல முனையத்தில் தரையிறக்கப்பட்ட 14,000 மெட்ரிக் டன் 92 ரக பெட்ரோல் இந்த குழாய் ஊடாக விநியோகிக்கப்பட்டது. இந்த எரிபொருள் விநியோகம் நேற்று முன்தினம் மாலை 4 மணிக்கு ஆரம்பமாகியிருந்த நிலையில் இரவு 7 மணியளவிலேயே கசிவு கண்டறியப்பட்டது. இரவு 7:35 அளவில் எரிபொருள் கசிவை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகின்றது. பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கிளிநொச்சி போலீசாரால் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 6 மோட்டார் சைக்கிள்களும் 15 பவுனுக்கு அதிகமான தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி, மாங்குளம், முறிகண்டி, வட்டக்கச்சி ஆகிய இடங்களில் நடந்த பல்வேறு திருட்டு சம்பவங்கள் தொடர்பாகவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் என்று போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.